பூஜ்ய மகரிஷி வசிஷ்டரே, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரே, மன்னர் தசரதரே, இந்த சபையிலே தம் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது எங்கள் குலகுரு மதிப்புக்குரிய சதானனர் இந்த சபையை வாழ்த்தும் குருமார்களின் முன்னிலையில் திருமண பேச்சினை வைப்பார். மன்னர் ஜனகரின் நிபந்தனைக்கு இணங்க சிவதனுசை வளைத்த உடனேயே ராஜகுமாரி சீதைக்கு ஸ்ரீராமனுடன் திருமணம் முடிந்து விட்டதாக கருத வேண்டும் என்று இந்த ஆரிய பூமியிலே இரு பெரும் வம்சங்கள் இணைந்து விட்டன. இருந்தாலும் நமது உலக வழக்கங்களையெல்லாம் அனுசரித்து மன்னர் ஜனகர் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் தமது மகள் சீதைக்கு முறைப்படி நெறிப்படி கன்னிகா